ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்னைக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பார்க்குறோன்னா கொரியன் நூடுல்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். அது வந்து 2 பேக் வாங்கியிருக்கேன். இது வந்து எப்படி பண்ணால் எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம், எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கொரியன் நூடுல்ஸ் ஓப்பன் பண்ணால் அதில் வந்து 2 சேஷே மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பொடி மாதிரி இருக்கு. அப்புறம் இது வந்து ஆயில் கண்டென்ட் இருக்கு. இதில் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து எத்தனை பாக்கெட் போடுறோமோ எப்பயும் போல் நம்ம நார்மல் மேகி பண்ணுற மாதிரியே பண்ண சொல்கிறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் 2 எடுத்துக்கிறதுனால 2 டம்ளர் தண்ணி, நான் வந்து 2 செய்ய போகிறோம், 2 பேக் செய்ய போகிறோம். அதனால 2 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன். 2 டம்ளர் தண்ணியுமே நல்லா கொஞ்சம் கொதி வந்ததும் நெக்ஸ்ட்டு வந்து எது போட போகிறேன்னா, இந்த பொடி, இந்த 2 பேக்லேயும் உள்ள பொடியை வந்து ஆட் பண்ண போகிறேன். அதே மாதிரி 2 பேக் இருக்கு. தண்ணி வந்து லைட்டாக சூடு ஏறிடுச்சு. அதனால வந்து நாங்கள் இந்த பொடியை வந்து ஆட் பண்ணுவோம். பொடியோட கலர் பார்த்தீங்கன்னா இட்லி பொடி கலரில் தான் தெரியுது. பட் ஆனால் ஸ்மெல் வந்து நல்லா வாசனையாக இருக்குது. மசாலாவோட ஸ்மெல்லே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் நம்ம செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். இதில் என்ன போட்டிருக்குன்னா, ஃபஸ்ட்டு இந்த மேகியை ஆட் பண்ணிட்டு மேகி வந்து குக் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து இந்த ஆயில் மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தா ஆனால் உள்ளே எப்படி இருக்கும்னு தெரியல, ஒரு மாதிரி ஆயில் மாதிரி தான் தெரியுது. இதை வந்து லாஸ்ட்டாக இதை வந்து ஃபைனலாக ஊற்ற சொல்லுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை பண்ணிக்கலாம். அப்புறம் அதை ஊற்றலாம். மசாலா வந்து கொஞ்சம் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து இதில் உள்ள மேகியை வந்து ஆட் பண்ணுறேன். மேகி பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்காது, நல்லா தின்னாக தெரியுது, நல்லா பார்க்கவே. நான் அப்படியே போட்டுக்கிறேன். உடச்செல்லாம் போடல, நான் அப்படியே போடுறேன். நான் வந்து 2 பேருக்கு செய்கிறேன், அதனால தான் 2 பேக் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு ஆளுக்குன்னா 1 மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். நல்லாவே இந்த ஃபோர்க் வச்சு குத்துனாலே நல்லா அந்த தண்ணியில் ஊறினதுமே நல்லா உடஞ்சி வருது. இப்படி லைட்டாக நம்ம இது பண்ணாலே நல்லா அந்த நொறுங்கி வருது நல்லா மேகி. அதனால நம்ம உடைக்க தேவையில்லை. நல்லா லைட்டாக அந்த இதில் தான் ஊறினதுமே நல்லா பிஞ்சு அதுவாக தனித்தனியாகவே வந்துடுது. ஈஸியாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஹார்டாக கூட இல்லை. நான் லைட்டாக தான் இது பண்ணுறேன். நல்லா உள்ளே போகுது ஃபோர்க். பாருங்க, நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. நல்லா எடுக்கிறப்பே நல்லா நூல் மாதிரி நல்லா வருது. பார்க்கவே அழகாக இருக்குது. கொதிக்கவும் பாருங்கள். குக் பண்ண நல்லா நூடுல்ஸ் வந்து நல்லா பெருசாக ஆகுது, நல்லா தின்னாக ஆகுது.
நான் அது குக் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்ததை விட இப்போ கொஞ்சம் பெருசாகவே ஆயிடுச்சு நல்லாவே. இந்த மசாலாவில் டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் சுகர் காரம் இதெல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனியனோட ஃப்ளேவர் ஸ்மெல் கொஞ்சம் தெரியுது. சிக்கன் பீட்ஸ் மாதிரி கொஞ்சம் போட்டிருக்காங்க குட்டி குட்டியாக, லைட்டாக தெரியுது, பெருசாக போடல, கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டிருக்காங்க. சிக்கன் மாதிரி தான் இருக்குது பார்க்க. அந்த இதுலேயே இன்க்ரீடியன்ட்ஸ்லேயே கொடுத்துருக்கிறதுலே வந்து சிக்கன் பீட்ஸ்ன்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க. சுகர் கண்டென்ட்டும் கொஞ்சம் போட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. நல்லா தண்ணி வத்திடுச்சு, பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா இதாகிடுச்சு. இப்போ வந்து நான் அந்த ஆயில் ஷாஷே மாதிரி இருந்துச்சுன்னு அந்த ஆயில் ஷாஷே இதை வந்து நான் இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஏதோ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த ரெட் கலரில் செஸ்வான் சாஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் கிட்டத்தட்ட தெரியுது பேக்கெட்டில் இருக்கிறப்போ. ஸோ நம்ம இப்போ ஊற்றி பார்க்கலாம் எப்படி. இதில் ஊற்றவும் ஆரஞ்சு கலரில் மாறுது, கொஞ்சம் கலர் தெரியுது ஆரஞ்சு கலரில் இருக்கிற மாதிரி. என்ன சொல்லியிருக்காங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இறக்க சொல்லியிருக்காங்க. நல்லா மிக்ஸ் பண்ணவும் பாருங்க ஆரஞ்சு கலர்ல ஆயிடுச்சு நல்லா. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து என்னோட ஹஸ்பண்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுவாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப ஸ்பைஸியாக தெரியுது. அது செஸ்வான் சாஸ்னாலேயா என்னன்னு தெரியல, ஒருவேளை கொரியன் நூடுல்ஸ்னால் காரமாக தான் இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் சிக்கனோட இந்த டேங்கினஸ் எல்லாம் இருக்குது. ப்ளஸ் சாஸ் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டான நூடுல்ஸ் சாப்பிட்ட ஒரு டெக்ஸ்டர் தெரியுது. ரெடி ஆயிடுச்சு மேகி, கொரியன் மேகி. வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம்.